ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ நேஷனல் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் டெல்லி எலெக்ஷன் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. பட் தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி செகண்ட் பேஸுக்கு வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் பேஸ் பாஜக தான் கைப்பற்ற போகுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஏற்கனவே நம்ம 5 மாநில தேர்தல், பிறகு நாடாளுமன்ற தேர்தல், பிறகு மகாராஷ்டிரா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் எலெக்ஷன் ரிசல்ட், அதோட அந்த எலெக்ஷனுக்கு பிறகு எல்லா சர்வேலாம் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம. பட் இப்போ வந்திருக்கிற அந்த விஷயத்தை நீங்கள் இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை இதுவும் அதே மாதிரியான வழக்கமான ஒரு ஸ்டைலில் தான் இருக்குமா, அல்லது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது கடந்த காலங்களில் எக்ஸிட் போல் ஃபெயிலாக இருக்கிற விஷயங்களும் நடந்திருக்கு. இது சில போது கொஞ்சம் ஒரு நியர் பர்ஃபெக்ஷனுக்கு வந்த லெவலும் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம. பட் ஆனால் ஒட்டுமொத்தமாக நம்ம எக்ஸிட் போல் எடுத்துக்க முடியாது அப்படின்றது அடிப்படையான விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஹரியானா எலெக்ஷன்ஸில் காங்கிரஸ் வின் பண்ணணும்னு கூட சில கருத்து கணிப்பு சொன்னாங்க. ஆனால் காங்கிரஸ் வின் பண்ணல. பிஜேபி தான் 11 இடங்கள் அதிகமாக பெற்று வின் பண்ணாங்க. பட் காங்கிரஸ் ஓட் பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கி அடித்து பிஜேபியோட வந்ததை நம்ம பார்த்தோம். நம்ம அது சீட்டாக கன்வெர்ட் ஆகலை. ஸோ இந்த கருத்து கணிப்பில் உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸும் சீட் கன்வர்ஷனும் இருக்குல்ல, அதை நீங்கள் கரெக்டாக ரிலேட் பண்ண முடியல ஆக்சுவலாக. ஓகே, இப்போ இண்டிவிஜுவல் ஒப்பீனியனை வச்சு பண்ணேன். அதனால தான் கருத்து கணிப்பு ஃபெயில் ஆகுது ஆக்சுவலாக. இப்போது டெல்லி எலெக்ஷன்ஸே வச்சுக்கோங்களேன். 2020 38% டெல்லி எலெக்ஷன்ஸ், நம்ம இப்போ பேசுகிற டெல்லி எலெக்ஷன்லேயே 38% வாங்கினாங்க பிஜேபி. 38% வாங்கி அவங்க வாங்கின இடங்கள் 7 தான் ஆக்சுவலாக. பர்சன்டேஜ் வந்திருக்கு, பட் கன்வெர்ட் ஆகல. அப்போ அதை ரிலேட் பண்ணுறது இருக்குல்ல, வாங்குகிற பர்சன்டேஜ் ஓட்டும் அது ரிலேட் பண்ணுறதுக்குமான விஷயங்கள் இருக்குல்ல, அது எக்ஸிட் போலில் கரெக்டாக பண்ண முடியுமான்னு தெரியல. கரெக்டாக எக்ஸாக்டாக அது ஃபெயில் ஆகுது கரெக்டாக. ஸோ அதனால் ஒரு 45% வாங்கினா டெல்லி எலெக்ஷன்ஸில் நீங்கள் வின் பண்ணலாம். இப்போ ஒரு 7% தான் மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கு இவங்க. அந்த 7% இப்போ மேனேஜ் பண்ணியிருப்பாங்களா? ஏஏபி அந்த மாதிரியான ஒரு அதிரடியான ஒரு பிரச்சாரத்தை அவங்க பண்ணாங்க. பிரைம் மினிஸ்டர் பல ரேலியெலாம் பண்ணினார். அப்புறம் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 சீஃப் மினிஸ்டர் அங்கே ஒர்க் பண்ணாங்க. 10 ஸ்டேட்லேருந்து அங்கே மினிஸ்டர்ஸ் ஒர்க் பண்ணாங்க. கம்ப்ளீட்டாக அவங்க ஒரு வார் ரூம் போட்டு ஸ்ட்ரீட் பை ஸ்ட்ரீட் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. குஜராத்தி எங்கே இருக்கானோ குஜராத்தி ஆளுங்களை அங்கே அனுப்புகிறாங்க, தமிழ் எங்கே இருக்கானோ தமிழை அனுப்புகிறாங்க. அப்படி பல இடங்களில் மேனிப்புலேட் பண்ணி அவங்களுக்கு போன எலெக்ஷன்ஸ்லாம் குஜராத்திஸே அவங்களுக்கு ஓட்டு போடல ஆக்சுவலாக யாருக்கு, பிஜேபிக்கு. அதெல்லாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் சரி பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி. ஓகே, ஏன் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடல? அவங்க சொன்னாங்க டெல்லி கவர்மெண்ட் நல்லா பண்ணியிருக்கு, ஹெல்த்து நல்லா பண்ணியிருக்கு, ஸ்கூல்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க, பிஹெச்சிஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குது, அதனால் நாங்கள் ஓட்டு போட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போது அதனால தான் என்ன பண்ணுறாங்க, அவருடைய அந்த ஊழல் கரை கெஜ்ரிவால் மேலே ஒரு ஊழல் முத்திரையை குத்தி அவரை டேமேஜ் பண்ணணுன்றது தான் பிஜேபியுடைய நோக்கமாக இருந்தது. அதில் அவங்க கடந்த 3 வருஷமாக அதுதான் அவங்க பண்ணாங்க. இப்போ அதே இன்னொன்று பார்த்தீங்கன்னா, லெஃப்டினன்ட் கவர்னர் மூலமாக இந்த ஆட்சிக்கு பெரிய இடைஞ்சலை கொடுத்து ஒரு விதமான வேலையும் பண்ண முடியாதபடி பண்ணாங்க. டெல்லியில் டெல்லி கவர்மெண்ட்டுக்கு ஒரு பவரும் கிடையாது, போலீஸ் பவரும் கிடையாது, லேண்டு பவரும் கிடையாது. ஸோ டெல்லியில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் சாதாரண ஆண்டு மக்கள் கூட டெல்லி கவர்மெண்ட் சரியில்லைன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே காவல் லா என்ஃபோர்ஸிங் ஏஜென்சி பார்த்திங்கன்னா அவங்க தான், டெல்லி போலீஸ் தான் பண்ணுறாங்க. அது அமித்ஷாவோட மூக்கு கீழே தான் இருக்குது ஆக்சுவலாக. அவங்க என்ன ஃபெயில் ஆனாலும் அது டெல்லி கவர்மெண்ட் மேலே விழறதுக்கான சான்ஸ் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி அவனுக்கு கண்டுக்க மாட்டான். போலீஸ்னாலே ஸ்டேட் கவர்மெண்ட் வச்சுப்பான், அது கிடையாதுங்க ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்கும்போது லேண்டு முக்கியம். ஒரு கவர்மெண்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் அது இது லேண்டு முக்கியம். அங்கே லேண்டை அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி வச்சுருக்கான். அவன் எதுக்கும் கொடுக்க மாட்டேன்னா ஒன்றும் பண்ண மாட்டேன்றான். கவர்னரை பார்த்தீங்கன்னா எதுக்கும் கைது போட மாட்டேன். ஒரு பியூனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கூட முடியலன்னா அப்புறம் அந்த கவர்மெண்ட் எப்படி ஒர்க் பண்ணும்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வர்றதுக்கு அந்த கூட அதிகாரம் இல்லை. அவ்வளோ தூரம் இந்த பிஜேபி கவர்மெண்ட் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை படாத பாடுபடுத்தி அவங்க மேலே இப்போ ஊழல் குற்றம் சாட்டியிருக்காங்க. ஆனால் ஊழலே செஞ்ச மாதிரி பிரச்சாரம் பண்ணுறான், ஊழல் செஞ்சு தண்டிக்கப்பட்ட மாதிரியே பிரச்சாரம் பண்ணுறான். அதே மாதிரி தான் 2014 2Gயை பற்றி ஓகோன்னு பண்ணானுங்க. கடைசியில் கோர்ட்டில் என்னாச்சு? இப்போ தான் பிஜேபியோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, எதிராளியை அவன் மேலே குற்றச்சாட்டு இருந்தால் கூட அவன் குற்றம் செஞ்சு தண்டிக்கப்பட்ட மாதிரி பிரச்சாரம் பண்ணுவாங்க. சோஷியல் மீடியா உங்களுக்கு கை கொடுக்குது சார். சார், ஆனால் இந்த ஊழல் விஷயத்தை நீங்கள் குறிப்பிட்டீங்க. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் மீதான அந்த ஊழல் சார்ஜஸ் பெருசாக அவங்களால பேச முடியல இந்த முறை. அதை பேசாமல் அவங்களுக்கு கூட அந்த ஸ்கீம்ஸ் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க டெல்லியில். பாஜக வழக்கமாக பேசுகிற எதிர்கட்சிகளுக்கு ஊழல்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறத டெல்லியில் பெருசாக பயன்படுத்தலைன்னு சொல்லி ஒரு விஷயத்தை பார்க்க முடிஞ்சது. இல்லை, அவங்க பேசினாங்க, ஊழலை பற்றிலாம் பேசினாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல்லாம் பேசினாங்க, அது காங்கிரஸும் பேசினாங்க வச்சுக்கோங்க. காங்கிரஸ் பேசினது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் சார், இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலோட பார்ட்டியிலேருந்து, ஆம் ஆத்மிலேருந்து பலரும் கூட ஊழல் காரணமாக வெளியே
வெளியே போய் பாஜக இணைகிறது, அது டெல்லியில் வந்து மக்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்து தான் இருக்காங்க. அது அவங்க அது எலெக்ஷன் சமயத்தில் சீட் கிடைக்காது 7 பேர் அங்கே போய் இணைஞ்சாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம பாயிண்ட் என்னன்னா, கெஜ்ரிவால், சிச்சோடியா, அப்புறம் சஞ்சய் சிங், அப்புறம் சத்யேந்திர ஜெயின்லாம் அவங்க மேலெல்லாம் குற்றஞ்சாட்டி தானே உள்ள அமிச்சிங்க. எல்லோருமே குற்றம் சாட்டப்பட்ட நிலையில தான் இருக்காங்க, யாருமே தண்டிக்கப்படலை. ஆனால் நீங்கள் எப்படி பிரச்சாரம் பண்ணுறீங்க, அவங்களுக்கு தண்டிக்கப்பட்டதாகவும் ஊழல் செஞ்சதாகவும் பிரச்சாரம் பண்ணுறீங்க. உங்கள் மேலே ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. 7.5 லட்சம் கோடி ரூபாய் சிஏஜி உங்களை முறைகேடுகள்லாம் சொன்னான். அது நீங்கள் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அது அப்படியே யாரும் கண்டுக்கல, அமுக்கிட்டீங்க அப்படியே கம்ப்ளீட்டாக. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எதிர்கட்சிகள் ஒற்றுமை இல்லை. அவங்க ஒற்றுமையாக இருந்து இதெல்லாம் கையில் எடுக்கணும். ஆக்சுவலாக எடுக்கல. நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா வந்து, டெல்லி கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் இந்த எக்ஸிட் போல் வந்து அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸையும் அந்த சீட்ஸையும் வந்து சரியாக வந்து நம்ம ரிலேட் பண்ண முடியாதனால நம்ம முழுசாக வந்து இந்த எக்ஸிட் போல நம்ப முடியுமா தெரியல. ஆனால் வந்து இவங்க வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வேலையை ஆரம்பித்தாங்க. யார்? பிஜேபி. இதுக்கு முன்னாடியே ஏஏபி வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸோட கூட்டணி கிடையாதுன்ட்டாங்க, வேலையை ஆரம்பித்தாங்க, எல்லாம் நடத்தினாங்க. ஆனால் இவங்க லேட்டாக ஆரம்பித்தாலுமே என்ன பண்ணிட்டாங்க, கடைசி ஒரு 15 நாளைக்கு ரொம்ப சீரியஸாக அவங்க அப்படியே மசில் பவர், மணி பவர்ன்றாங்களே, ஆள் பலம், படை பலம், எல்லாம் அதிகார பலம், அப்புறம் வந்து எல்லா பலமும் வந்து அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, இறக்கி வேலை செஞ்சாங்க. ஆக்சுவலாக சோஷியல் மீடியா பலம், எல்லா பலத்தையும் சேர்த்து இறக்கினாங்க உள்ள. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு சித்தாந்த ரீதியாகவும் மக்களை பிளவுபடுத்தி ஓட்டு வாங்குற ஒரு விஷயமும் இருக்குது. ஆர்எஸ்எஸும் கீழே ஒர்க் பண்ணிட்டு இந்த வாட்டி பிஜேபி டெல்லியில் வந்து கீழே ஆர்எஸ்எஸும் இங்கே ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கு என்ன பெரிய ப்ரெஸ்டீஜியஸ் போட்டி ஆகிடுச்சு. அது ஆக்சுவலாக ஒரு கௌரவ போட்டி ஆகிடுச்சு. 28 வருஷமாக அங்கே பதவியில் இருக்காங்க. என்னடா நம்ம 12 வருஷமாக 11 வருஷமாக நம்ம மத்தியில் பவரில் இருக்கோம், நம்மளால் டெல்லியை ஆள முடியலேன்னு அவங்களுக்கு ஒரு பெரிய கௌரவ பிரச்சனை ஆகிடுச்சு. ஸோ இந்த வாட்டி எப்படி பிடிச்ச தீரணுன்னு தான் கீழே இறங்கி கம்ப்ளீட்டாக மோடி முதற்கொண்டு டெல்லியில் வந்து பாஜக ஃபேஸ் கிடையாது. சாகித் சிங் வர்மா இருந்தார், அவர் போயிட்டாரு. சுஷ்மா ஸ்வராஜ் போயிட்டாங்க, யாருமே ஃபேஸ் கிடையாது. அனுராக் தாக்கூர்லாம் ராஜஸ்தான்லேருந்து எலெக்ட் ஆகி வந்திருக்காங்க. ஸோ அவரெல்லாம் ஒன்றும் பெரிய இங்கே டெல்லி ஃபேஸாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அவரை கூட சிஎம்மாக போடுவாங்க சொல்ல முடியும். ஏன்னா அவர் டெல்லியை கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. அங்கேருந்து தான் எலெக்ட் ஆனார், பட் இங்கே தான் இருக்கார். பெரும்பாலும் இதுதான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. இங்கே எலெக்ஷனுக்கு இன்சார்ஜாக மாதிரி இருக்கிறதோ. ஓகே, சந்தோஷ், பிஎல் சந்தோஷ் அவரெல்லாம் இன்சார்ஜ் மாதிரி இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பிஜேபியை பொறுத்த மட்டும் அவங்க வந்து எடுத்த முக்கியமாக 3 பாயிண்டில் அவங்க வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க. ஒன்று, சோஷியல் மீடியா மூலமாக மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. 2வது, அதிகார பலம், ஆள் பலம் மூலமாக கீழே வந்து இறங்கி கடைசி வரையும் வேலை செய்கிறாங்க. 3வது, சித்தாந்த ரீதியில் ஆர்எஸ்எஸ் போன்றவர்களை இறக்கி விட்டு அதில் வேலை செய்கிறாங்க. 4வதாக வந்து இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி மோடியோட இமேஜை கொண்டு போகிறாங்க கீழே. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள். ஏஏபிக்கு என்ன, இவங்களுக்கு என்ன, பிஜேபிக்கு வந்து மிடில் கிளாஸ் அண்ட் ஹையர் கிளாஸ் ஆதரவு நிறைய இருக்குது. அதில் அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பிஜேபி மைண்டடாக தான் இருப்பாங்க. இவங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏஏபிக்கு சப்போர்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் லோயர் மிடில் கிளாஸு, அப்புறம் வந்து லோயர் கிளாஸு. இவங்க தான் ஆட்டோ ரிக்ஷா டிரைவரு, ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு 1000 ரூபா, 5000 ரூபா, 8000 ரூபாய்க்கு வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி அந்த ரிக்ஷா ஓட்டுறவங்க, கூலி வேலை செய்கிறவங்க, காய்கறி விற்கிறவங்க, இந்த மாதிரி தண்ணி கேன் போடுறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. தொழிலாளர்கள் லோயர் கிளாஸ், எல்லாம் லோயர் கிளாஸ் தான் வந்து ஏஐபிக்கு சப்போர்ட். அது 6. ஓகே. அப்புறம் பூர்வாஞ்சல்னு ஒரு பகுதியிலேருந்து வந்து இங்கே டெல்லியில் வேலை செய்ய, அதாவது பீகார், அவங்களாம் பீகார் உத்தரப்பிரதேஷ் பார்டரில் அந்த ஏரியாவுக்கு பேர் பூர்வாஞ்சல்னு பேர். அங்கேருந்து நிறைய பேர் டெல்லியில் வந்து செட்டில் ஆயிருக்கு. அவங்க அவங்களுக்கான அறிவிச்சதுல அவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு ஆதரவான ஸ்கீம்ஸ் இருக்கு. அது வந்து அவங்களுக்கு வந்து பிஜேபிக்கு ஆதரவாக திரும்பி இருக்கு. அவங்க இதுவரையும் போன எலெக்ஷன்ஸ் வரையும் அவங்க ஏஐபி தான் போட்டுருந்தாங்க. அவங்க பெரும்பாலும் இந்த கட்டட வேலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்க. ஹோட்டலு, கட்டட வேலை, இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. பெரிய ஆட்கள் கிடையாது. ஸோ அவங்க பெரும்பாலும் வந்து அவங்களுக்கு என்னென்னா, ஏன் கீழ் லெவலில் வந்து ஏஐபி சப்போர்ட் அதிகமாக இருக்குன்னா, அவங்க வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எஜுகேஷன், அந்த ஹெல்த்தில் வந்து அவங்க நல்லா பண்ணிட்டாங்க. பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் போன்ற விஷயங்களை கொடுத்துட்டாங்க. ஸோ உரிமை தொகையை வேறு அவங்க வந்து இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல. அது லெஃப்டினன்ட் கவர்னர் தயார் பண்ணி வச்சுருக்கா வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி, அது யூனிட்ஸ் 200 யூனிட்ஸு, வாட்டர், குடி தண்ணி அது ஃப்ரீயாக வேறு கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து லோயர் கிளாஸ் கொஞ்சம் அட்வான்டேஜான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் அவங்க நம்பி ஓட்டு போடுறாங்க. இவங்களும் அதே மாதிரி கிட்டத்தட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, நாங்கள் எந்த ஸ்கீமையும் நிறுத்த மாட்டோம், ஏஐபி கொண்டு வந்தால் எந்த ஸ்கீமையும் நிறுத்த மாட்டோம், எந்த பில்டிங் இடிக்க மாட்டோம், உடைக்க மாட்டோம்லாம் அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஆனால் அடிப்படையாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுற மிடில் கிளாஸ், ஹையர் கிளாஸ், நாங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவன் அண்டர் செக்ரட்டரி, அந்த செக்ரட்டரி, இந்த செக்ரட்டரி நிறைய பேர் இருப்பான்ல, இவன் பெரும்பாலும் ஓட்டு போட வருவானா மாட்டான்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் ஓட்டு போடாத பட்சத்தில் இந்த வாட்டி வந்து இந்த 60% இருக்கிற ஓட்டு பதிவாகிருக்குல்ல, இது வந்து மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், ரொம்ப அடித்தட்டு மக்கள், இவங்க தான் அதிகமாக ஓட்டு போட்டுருந்தாங்கன்ற பட்சத்தில் வந்து ஏஏபிக்கான சான்ஸ் ஃபேராக இருக்கிறத நான் பார்க்குறேன். ஆனால் இல்லை, ஹையர் கிளாஸும் மிடில் கிளாஸும் நிறையா திரண்டு வந்து ஓட்டு போட்டாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருந்ததுன்னா
கொஞ்சம் பிஜேபிக்கான சான்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் பார்க்குறேன். ஸோ எக்ஸாக்டாக இந்த பர்சன்டேஜ் ஆஃப் போலிங்கை வச்சு நம்ம அந்த செக்டார் வைஸ் நம்ம பிரித்து பார்த்தோம்னா ஓகே அப்போ தான் வந்து இந்த எக்ஸிட் போல் வந்து கரெக்டாக தப்பாக நம்ம சொல்ல முடியுமா ஆக்சுவலாக. அதே மாதிரி பர்சன்டேஜ் வச்சு தான் வந்து அந்த சீட்ஸோடு நம்ம ரிலேட் பண்ணணும். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குறாங்கன்றதான் பொறுத்திருக்கு. ஏன்னா 38% வாங்கின பிஜேபி போனோட்டு 7 சீட் தானே வாங்கிச்சு. அதனால் அந்த பாயிண்டில் பார்க்கும்போது எக்ஸிட் போலில் நம்ம டோட்டலாக நெக்லெக்ட் பண்ணவும் முடியல, அது டோட்டலாக வந்து ஏற்றுக்கவும் முடியாது அப்படி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ வெயிட் அண்ட் சீன்ற கேம் தான் இப்போது ஆக்சுவலாக. ஆனால் சார் வந்து இப்போ நம்ம எக்ஸிட் போல பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நீண்ட காலமாக அதை கவனிச்சிட்டே இருக்கோம். பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வந்து அது கொடுத்துருக்கு. எக்ஸிட் போலுக்கும் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் விஷயங்கள் மாறி இருக்குது. ஆனால் ஒவ்வொரு காலகட்டமும் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போலுங்கிறது மக்கள் நம்ம தான் செய்கிறாங்க. அதுக்கு மீதான ஒரு விஷயம் எதிர்பார்ப்பு இருக்குது. அதை வச்சு ஒரு டிபேட்டும் நடக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அது புறந்தள்ளியில் உணவு டிபேட் நடக்குதுங்கிறத பார்க்குறோம். ஆனால் வந்து இப்போ எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வந்து எக்ஸிட் போல் வந்து நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் நீங்கள் ஆய்வு செய்கிறீங்க. எக்ஸிட் போல் அவங்க எப்படி எடுத்திருப்பாங்க, சாம்பிள் எப்படி எடுத்திருப்பாங்க, பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது, ஷீட்ஸ் எவ்வளோ கன்வெர்ட் ஆகுதுலாம் நீங்கள் குறிப்பிடுறீங்க. பட் அந்த எக்ஸிட் போலில் ஈடுபடுற நிறுவனங்கள் திரும்ப இந்த விஷயத்தை புரிஞ்சிக்காம தான் வந்து அந்த ரிசல்ட்டை இல்லை புரிஞ்சிக்காமலாம் சொல்ல முடியாது. ஓகே அவங்களாம் புரிஞ்சு தான் இருக்கும். பட் அவங்களால வந்து அதுக்கு மேலே அதை வந்து இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போய் அதை வந்து பண்ண முடியல ஆக்சுவலாக. வந்து இப்போது ஒரு சயின்டிஃபிக் சர்வே அப்படி வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸிட் போலே கூட பாருங்களேன். இப்போ நான் ஓட்டு போட்டு வெளில வரேங்க, ஓட்டு போட்டு வரல, நீங்கள் எக்ஸிட் சர்வே எடுக்கிறீங்க, என்கிட்ட கேட்குறீங்க. நான் ஏஏபிக்கு தான் ஓட்டு போட்டேன். நீங்கள் கேட்கும்போது இல்லைங்க நான் பிஜேபிக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லிட்டு போயிருந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள். ஒன்றும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஓகே அது மாதிரி பொய் சொல்கிற ஆளுங்கள்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க. இந்த மாதிரிலாம் யாரும் உண்மையை சொல்கிறதுக்கெல்லாம் இங்கே ரெடியாக இல்லை. ஏன்னா 4 பேர் இருக்கவங்களை கேட்டால் ரகசியமாக கேட்டால் உண்மையை தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் எக்ஸிட் போல் மாறுது ஆக்சுவலாக? சொல்கிறவங்க உண்மையை சொன்னால் தானேங்க. சொல்கிறவங்க போய் சொன்னான்னா இல்லைங்க நான் வந்து நோட்டாக்கு போட்டேங்கன்னு சொல்லிட்டு போவான். நான் பிஜேபிக்கு போடல, ஏஐபிக்கு போடல, நோட்டாக்கு போட்டேன்னுவான். அவன் ஏதோ ஒரு கட்சிக்கு போட்டு போவான். ஓகே ஸோ அதனால் நம்மளை வந்து அந்த கட்சியோட சப்போர்ட்டர் நினச்சிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாற்றி சொல்லிட்டு போனான். நான் ஓட்டு போடுற ரகசியத்தை உங்கள்கிட்ட ஏன் சொல்லணும் நான் அப்படின்னு நினச்சி கூட போகலாம்ல. ஸோ எக்ஸிட் போல் ஃபெயில் ஆகிறதுக்கான காரணம் அது ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்க ஒரு கிராஸ் செக்ஷன் எடுப்பாங்க. அவங்க வந்து ஒரு 20 வயசுக்குள்ளே இவ்வளோ பேர் எடுக்கலாம், 20லேருந்து 40 வயசுக்குள்ளே இவ்வளோ பேர் எடுக்கலாம், 40லேருந்து 60 வயசுக்குள்ளே இவ்வளோ பேர் எடுக்கலாம். அப்புறம் வந்து அதே மாதிரி ஒரு ஏரியா ரொம்ப ஒரு மாதிரி சேரி மாதிரி ஏரியாக்களில் கொஞ்சம் பட்டியலில் அந்த ஏரியா, கொஞ்சம் நடுத்தர மக்கள் இருக்கிற ஏரியா, கொஞ்சம் அந்த மாதிரி ஏரியா, அப்புறம் கவர்மெண்ட் சர்வீஸ் இருக்கிற ஏரியா, கவர்மெண்ட் சர்வீஸ் இல்லாத ஏரியா, அப்புறம் பிஸ்னஸ் மேனு, நான் பிஸ்னஸ் மேனு, பொட்டி கடைக்காரங்க, கடை வச்சுருக்கிறவங்க, சின்ன சின்ன கடை அது இல்லாத அது வச்சுருக்கிறவங்க, அந்த மாதிரி ஆட்டோ ரிக்ஷா டிரைவர்ஸு, இந்த மாதிரி செக்டார் வைஸ் அவங்க பிரிச்சுட்டாங்க வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பிரித்து அவங்க எடுப்பாங்க. அப்போ தான் ஒரு கிராஸ் செக்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக. இப்போ ஒரு உயர் ஜாதிகிட்ட போய்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து உங்கள்கிட்டலாம் மைசி பதில் சொல்லுவானா, வருவான், உண்மையை சொல்லுவானே தெரியாது. ஸோ அதனால் என்ன தான் நீங்கள் ஒரு சயின்டிஃபிக்காக வந்து ஒரு இப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டெல்லியை பொறுத்த மட்டும் 60% வாக்கு பதிவாயிருக்கு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எப்படி நீங்கள் எக்ஸிட் போல் எடுத்தாலும் அதில் 1% நீங்கள் கவர் பண்ணிருப்பீங்களா? ரொம்ப கஷ்டம். அதில் 1%ஆலும் நீங்கள் கவர் பண்ணிருப்பீங்க. அதுக்கு மேலே கவர் பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்புகளே ரொம்ப கம்மி. ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் எக்ஸிட் போல் வந்து மக்கள் அண்டர்ஸ் வந்து உண்மையை சொன்னாலே தவிர அந்த எக்ஸிட் போல் சரியாக வராது. ரெண்டாவது வந்து ஹையர் கிளாஸோ மிடில் கிளாஸோ வந்து அவங்க எந்த மாதிரி திரண்டு வந்து ஓட்டு போட்டாங்க போடலைன்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். இல்லை சார், நீங்கள் சொல்கிற அந்த வியூ நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ திரும்ப எக்ஸிட் போல் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகிட்டு இருக்கு. கடந்த காலத்தில் நம்ம ரிப்பீட்டாக பார்த்துட்டு இருக்கோம். அப்படி விமர்சனத்துக்கு உள்ளாகும் போது அந்த எக்ஸிட் போல் அந்த விஷயத்தில் அந்த வேலையில் ஈடுபடக்கூடிய அந்த நிறுவனங்கள் வந்து அந்த விஷயத்தில் எங்கே தவறு நடக்குது, நம்ம எங்கே சரி பண்ணிக்கணுன்ற அந்த இடத்த நோக்கி அவங்க சரியாக நகரலையா? ஏன் வந்து அது எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கலாம்? அவங்க நீங்கள் அவங்களோட விஷயத்துலேயே அவங்க தெளிவாக இல்லைன்னு உங்களுக்கு புரியலையா? இந்த லாங் ரேஞ்சு கொடுக்குறாங்க பாருங்க. ஓகே 21லேருந்து 30ன்னு கொடுக்குறாங்க. ஏன் இந்த லாங் ரேஞ்சு கொடுக்குறாங்க? ஓகே சோ அவங்களால வந்து 21லேருந்து 23ன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி கூட நடக்க மாட்டேங்குது. சொல்றேங்க அப்படி லாங் ரேஞ்ச் கொடுத்து கூட நடக்க முடியாது. ஏஏபி 21லேருந்து 30 வரை அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பிஜேபி வந்து 32லேருந்து 43 வரையும் சொல்றாங்க. சரி லாங் ரேஞ்ச் ஆக்சுவலா அதான் சார். இப்போ சிம்பிள் விஷயம். இப்போ ஒரு 10 நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இந்தியா டுடே, நிறைய சாணக்கியெல்லாம் நிறைய இருக்காங்க. இவங்கெல்லாம் கொடுக்குறாங்க. லோக்சபா எலெக்ஷனுக்கு 400 சீட்ஸ் பிஜேபி என்டிஏ கூட 400 சீட்னு சொல்லி பட் சம்மந்தமே ரிசல்ட் வந்து 240ல் அவங்க முடிச்சிருக்காங்க. ஓவராலாவே 300 என்டிஏ. அதுதான் சொல்றேன். அது வந்து ஒன்று வந்து இவங்க கேட்குற இவங்க சயின்டிஃபிக்காக இவங்க ஒர்க் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, இந்த அந்த வேரியஸ் செக்மெண்ட்ஸ் இருக்காங்களே, பல்வேறு பகுதி மக்கள் இருக்காங்கல்ல, பல்வேறு சம்பளம் வாங்குறவங்க, சம்பளம் வாங்காதவங்க, தினக்கூலி வாங்குறவங்க, வாங்காதவங்க, ஏழையாக இருக்கிறவங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறவங்க, இல்லை ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, கிளர்க்காக ஒர்க் பண்ணுறவங்க, அந்த மாதிரி பல விதமான கிராஸ். அப்போ கொஞ்சம் ரூரல் சைடில் இருக்கிறவங்க, கொஞ்சம் ஃபுல் அர்பன் சைடில் இருக்கிறவங்க, முஸ்லீம்ஸ், சீக்கியர்கள், முஸ்லீம்ஸ், இந்த மாதிரி காஸ்ட் வைஸ் இந்த ஒரு இனம் சம்மந்தப்பட்ட விஷயம். அந்த இனம் எப்படி ஓட்டு போட்டிருக்கு,
பட்டியலினம் எப்படி ஓட்டு போட்டிருக்கு, சீக்கியர் இனம் எப்படி ஓட்டு போட்டிருக்கு, முஸ்லீம் இனம் எப்படி ஓட்டு போட்டிருக்கு, இதெல்லாம் தெரியாது இல்லை உங்களுக்கு. இதெல்லாம் வந்து அக்யூரேட்டாக நீங்கள் எக்ஸிட் போலில் கொண்டு வர முடியுமானா அது கொண்டுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அந்த அளவுக்கு உங்களோட சயின்டிஃபிக் சாம்பிள் வந்து அங்கே ஒர்க் பண்ணுதான்னா கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு ஆக்சுவலாக. ஸோ டூ மெனி ஃபேக்டர்ஸ் இருக்கு இது அரேஞ்ச் பண்ணுறது. ஓகே, ஆனால் எனக்கு ஒரு டவுட் ஒன்று. ஆனால் ஏன் வந்து திருப்பி இந்த விஷயத்தை மக்கள் வந்து ரொம்ப ஆர்வத்தோட அதை கவனிக்கிறாங்க, அந்த நிறுவனம் ஏன் வந்து இதை எடுக்குதுன்னு கேட்குறீங்க. இது ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா இன்னொரு கேள்வி ஒன்று இருக்குது. இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மீடியாக்களை வந்து இப்போ மோடி வந்து எந்த அளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு, லாஸ்ட் 10 years வந்து எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறாருங்கிறத நம்ம விமர்சனமாக பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு எலெக்ஷன் போல், அதாவது எலெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறது வேற விஷயம். எலெக்ஷனில் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த எக்ஸிட் போல் ஈடுபடுறது, அதாவது தேர்தலுக்கு முந்தைய கணிப்பாக இருக்கட்டும், தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பாக இருக்கட்டும், இது போன்ற விஷயங்களையும் மேனிபுலேட் பண்ணுற அளவுக்கு சில நிறுவனங்கள் ஈடுபடுது அப்படின்னா அது அவங்க ஓன் இன்ட்ரெஸ்டா அல்லது அதுவும் கவர்மெண்ட்? இல்லை அது வந்து ஒரு ஆளுங்கட்சி, மத்தியில் ஆளுங்கட்சி அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா இல்லையான்றது ஒரு முக்கியமான கேள்வி. அதுக்கு நம்ம உறுதியான ஆதாரம் இல்லாமல் நம்ம வந்து ஆமாம் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் பெரும்பாலான இந்த நிறுவனங்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக சொல்றதுலேருந்து இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு கொண்ட சந்தேகம் நமக்கு எழுதுறதா யாரும் தடுக்க முடியாது. ஆளுங்கட்சி உறுதியாக இதுக்கு பின்னாடி இருக்கா, இந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ளேட் பண்ற ஃபிகர் இருக்குல்ல, ஹைப் கொடுக்குற விஷயம் இருக்குல்ல, இதை பண்றதுக்கு வந்து ஆளுங்கட்சி தான். இது வந்து ஒரு இடைக்கால இன்பமாக தானே இருக்கு. எஸ், ஆமா இல்லையா? ஏன்னா இப்போ இது ஏன் இந்த முக்கியமான கேள்வி வைக்கிறேன். இப்போ வந்து லோக்சபாவுக்கு அந்த மாதிரி ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட் வந்து எக்ஸிட் எலெக்ஷன் முடிஞ்சு 3 நாள் கழிச்சு ரிசல்ட். அந்த 3 நாள் வந்து டாமினேட் பண்ணதுன்னா அந்த எக்ஸிட் போல் தான் வந்து டாமினேட் பண்ணிருச்சு. அந்த 3 நாளில் பங்குச்சந்தையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. அதை ஒட்டி பல வர்த்தகமே மாறுது. அது வந்து ரொம்ப பரபரப்பாக மாறுது. அப்போ வந்து எதிர்கட்சியில் வச்ச ஒரு முக்கியமான குற்றச்சாட்டுங்கிறது என்னன்னா, இதுக்காக தான் வந்து எக்ஸிட் போல இப்படி ரெடி பண்ணாங்க. இது வந்து மோடி கவர்மெண்ட். ஏன்னா அதுக்கு முன்னாடி அமித்ஷா அதை பத்தி பேசினார். இந்த ரிசல்ட்ஸ் வரும் பாருங்க, நீங்க பங்குச்சந்தை இதாகும் உயரும்லாம் அவர் பேசினார். அதை ஒட்டி தான் அவங்க பேசினாங்க, எதிர்கட்சிகள் பேசினாங்க. ஸோ அதனால வந்து இது வந்து ஆளுங்கட்சி சொல்லி ஒரு 2-3 நாள் விஷயத்தை பரபரப்பாக பண்றதுக்காக இது பண்றாங்களான்னா அது வந்து உறுதியா ஆமான்னு நம்மளால சொல்ல முடியல. ஆனால் எல்லாமே பெரும்பாலான கருத்து கணிப்புகள் எக்ஸிட் போல் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்குன்றதை பார்க்கும்போது நாளைக்கு ரிசல்ட்ஸ் வேற விதமாக வந்தால் இவங்க ஏன் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக சொன்னாங்கன்ற ஒரு கேள்வி வருது இல்லை. அது விமர்சனத்துக்கு உள்ளாக மாட்டாங்க சார். மக்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிடுறாங்க. முடிஞ்சு போச்சு இல்லை, அடுத்த கட்டத்துக்கு போயிடுறாங்க. அந்த ப்ரியாரிட்டி முடிஞ்சு போச்சு. மக்களோட மறதி ஜாஸ்தி. அவங்க அடுத்தது இவங்க வின் பண்ணிட்டாங்க, அவன் யார் முதல்வர், அப்படிதான் போயிடுறாங்க. ஆனால் அந்த மீடியா வந்து மக்கள் மத்தியில் அன்பாப்பர் ஆகிறத பற்றி கவலை, அதை பற்றி அவங்க கவலையே படல. எப்படி இருந்தாலுமே எல்லா போல்ஸுக்கு அப்புறமே எக்ஸிட் போல் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தானே இருக்கு. மக்களுக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்குல்ல, அதை வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதை காசாக்குறாங்க. ஆக்சுவலாக இப்போ பிஜேபிக்கு ஆதரவாக நிறையா வந்திருக்கு அப்படின்னா வந்து பிஜேபியோட பிரச்சாரம் வந்து கொஞ்சம் கிரவுண்ட் லெவலில் கொஞ்சம் ஈடுபட்டுருக்கலாம். அவங்க பார்த்துட்டு பிரமாதமாக பண்ணுறாங்க, இவங்க தான் வந்துருவாங்க போலன்னு நினைக்கலாம். ஆனால் மக்கள் வந்து சைலண்ட்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி 400ன்னு சொன்ன இடத்துல 240 வந்து இல்லை, அந்த மாதிரி மக்கள் ஏஏபிக்கு ஓட்டு கூட போட்டுருக்கலாம், சொல்ல முடியாது. அதனால் இதை நம்ம வந்து சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். ஆனால் இது வந்து தொடர்ந்து நடக்கும், இது தவிர்க்க முடியாது, தொடர்ந்து நடக்கும். இது 2 நாள் ஒரு பேசக்கூடிய ஒரு பொருளாகவும் மாறும். இது வந்து ஃபெயிலானாலும் அந்த நிறுவனங்கள் கவலைப்படாது. தொடர்ந்து நாங்கள் அது சொன்னோம், நாங்கள் பார்த்தீங்களா 21லேருந்து 31 சொன்னோம், பார்த்தீங்களா அவங்க 33 தான் வந்திருக்காங்கன்னு அதில் ஒரு ஆறுதல் அடைவாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க வந்து அவங்களுக்கு இப்போ நேற்றுலேருந்து ஆரம்பிக்கிறது இந்த விவாதம், தொடர்ந்து இன்னைக்கு ஒரு நாள் கூட போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக வந்து. ஸோ அவங்களுக்கு வந்து இதன் மூலமாக ஆடு பப்ளிசிட்டி எவ்வளோ மீடியா வந்து தே ஆர் கெட்டிங் ஸோ மச் ஆஃப் திங்ஸ் இல்லையா, விளம்பரம் வருது இல்லை உங்களுக்கு, இதெல்லாம் வந்து. ஸோ இந்த எக்ஸிட் போலை பற்றி நீங்கள் டிஸ்கஷன் உடனே விளம்பரம் ஜாஸ்தியாக வருது இல்லை, பீப்புளாக நிறைய பார்க்குறாங்க இல்லையா, இதெல்லாம் டோட்டலி ஒரு பிஸ்னஸாக தான் மாறிடுது ஆக்சுவலாக வந்து. ரைட், ஓகே சார். சார், ஓகே. இப்போ எண்ட் ஆஃப் த ரிசல்ட் அப்படின்னு வரும்போது இப்போ நீங்கள் வந்து விஷயத்தை நீங்களும் வந்து கவனிச்சிட்டு இருக்கீங்க. டெல்லியிலேருந்து உங்களுக்கும் வேண்டப்பட்ட நிறுவனங்கள் உங்களோட கான்டாக்டில் இருப்பீங்க. அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்னவாக இருக்குது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, யார் வந்து ஆட்சி கைப்பற்றுறாங்க, எப்படி நீங்கள் விஷயம் அமையும்? சார் 3 நாள் முன்னாடி கூட ஒரு பாஜக ஆதரவு பத்திரிகையில் வேலை செய்கிற ஒரு பத்திரிகையாளர், ஓகே, அவர் என்கிட்ட சொன்னது என்னென்னா ஏஏபி தாங்க வரும் அப்படின்னு அவர் சொன்னார். 3 நாளைக்கு முன்னாடி தான் அவர் சொன்னார். எலெக்ஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி சொன்னார் வச்சுக்கோங்க. ஏஏபி தான் வந்து வரும் சார் அப்படின்னு சொன்னார். என்ன காரணத்தினால வரும்னு நான் கேட்டேன். இல்லை இன்னும் ஏஏபிக்கு தாங்க வந்து மிடில் கிளாஸு கீழ்த்தட்டு மக்கள் ஆதரவு அவங்ககிட்ட தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி சொன்னாங்க, முஸ்லீம்ஸோட ஆதரவு இந்த வாட்டிக்கு காங்கிரஸுக்கு வந்து வராது. ஏன்னா பிஜேபியை தோக்கடிக்கணும்னா ஏஏபிக்கு தான் ஓட்டு போடணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. சீக்கியர்கள் பெரும்பாலும் வந்து ஏஏபிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. பெரும்பாலும் கீழ்த்தட்டு மக்கள் பட்டியலினத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த எஜுகேஷன் ஹெல்த்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, அதனால ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் பிஜேபியோட பிரச்சாரம் இருக்குல்ல, அவங்க வந்து கிட்டத்தட்ட ஏஏபிக்கு ஈக்குவலாகவும் அவங்களும் வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஏஏபி ஏற்கனவே சில வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்தியிருக்கிறதுனால அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே சமயம் பிஜேபியை நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க. டஃப் ஃபைட் கொடுக்கும்போது அவங்களும் இந்த மாதிரி உரிமை தொகை போன்ற விஷயங்கள் அவங்க எதெல்லாம் எடுத்திருந்தாங்களோ அதெல்லாம் அவங்களும் இப்போ ஒத்துக்கிறாங்க, வாக்குறுதி கொடுக்குறாங்க.
இருந்தாலுமே ஹையர் கிளாஸ் அண்ட் மிடில் கிளாஸ் எந்த அளவுக்கு திரண்டு வந்து ஓட்டு போடுறாங்களோ அதை பொறுத்து தான் அங்கே பிஜேபியோட விஷயங்கள் ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு அவர் சொன்னார் ஆக்சுவலாக. ஸோ ஹையர் கிளாஸ் அண்ட் மிடில் கிளாஸ் எந்த அளவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு அந்த டீட்டெயில்ஸ் இன்னும் சரியாக வரல. இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான ஏரியாலாம் பெரிய பெரிய பணக்கார ஏரியா இருக்குது, அங்கெல்லாம் எவ்வளோ பேர் திரண்டு வந்து ஓட்டு போட்டாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆக்சுவலாக நியூ டெல்லி ஏரியானது முக்கியமான ஏரியா, அங்கே எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் இருப்பாங்க, அங்கே எவ்வளோ பேர் வந்து ஓட்டு போட்டாங்க நமக்கு தெரியாது. ரொம்ப வசதி மிக்க ஏரியாக்கள்லாம் மக்கள் எவ்வளோ லோடி எஸ்டேட்டில் மக்கள் பெரிய பெரிய பணக்காரங்கள் இருப்பாங்க, எவ்வளோ பேர் வந்து ஓட்டு போட்டாங்கன்னு தெரியாது. ஓட்டு போடுறது முக்கியமாக கருதி வருவானா மாட்டானா. அதே சமயம் திருலோக்புரின்னு ஒரு ஏரியா இருக்குது வச்சுக்கோங்க, அது ரொம்ப ஏழைகள் வசதி. லாஸ்ட் டைமோட வந்து பர்சன்டேஜ் குறைஞ்சா இருக்கு, 60 சம்திங் தான் வந்திருக்கு. லாஸ்ட் டைமோட வந்து 62 67 15 வந்து 62, இப்போ 67 20 இப்போ 7% குறைஞ்சிருக்கு. ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து அதனால் ஓட் குறைஞ்சிருக்கனால ஹையர் கிளாஸ் மிடில் கிளாஸ் போட்டாங்களா தெரியல. ஓகே. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த முடிவை வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். நம்ம வந்து பிஜேபியும் நல்லா டஃப் ஃபைட் கொடுத்துட்டாங்க, மோடியோட இமேஜை ப்ரெசென்ட் பண்ணி, மோடியும் பல ரேலி நடத்தி, ஆர்எஸ்எஸ் ஒர்க் பண்ணி, சோஷியல் மீடியா மூலமாக ஸ்ட்ரீட் லெவல் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணி, பல சீஃப் மினிஸ்டரை கீழே இறக்கி விட்டு, களத்தில் இறக்கி விட்டு ரொம்ப கடுமையான ஒர்க்கை பண்ணிருக்காங்க. ஆனால் அதே சமயம் வந்து கெஜ்ரிவாலை வந்து ஊழல்ன்ற ஒரு குற்றச்சாட்டை முத்தி அதுவும் பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் கெஜ்ரிவால் என்ன பண்ணார், அவர் என்ன சொன்னார், என்னோட கவர்மெண்ட்டை வந்து ஃபங்க்ஷன் பண்ண விடாத பண்ணிட்டாங்க, எங்களை செயல்படவே விடலை, அதுக்கு ஒரு நீங்கள் பாடம் கற்பீங்கன்னு அவர் இப்போ கேட்டார். ஸோ மக்கள் வந்து பாஜக சொல்கிற பிரச்சாரத்தை எடுத்துகிட்டு கெஜ்ரிவால் ஊழல் நினச்சிட்டு ஓட்டு போட போகிறாங்களா, இல்லை இந்த கவர்மெண்ட்டை ஃபங்க்ஷன் பண்ண விடாமல் இருந்த பாஜகவை பனிஷ் பண்ண போகிறாங்களான்றது தான் இங்கே பாயிண்ட்டு. வாக்குறுதிகள் 2 பேருமே கொடுத்துட்டாங்க. இது பாஜகவுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் என்னென்னா, கீழே வேலை செய்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஏஏபிக்கு வந்து கீழே ஆள் இருக்காங்க வேலை செய்கிறதுக்கு, பட் அவங்க அளவுக்கு பணம் செலவழிக்கிற அளவுக்கு இங்கே ஏஏபி இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அவங்களுக்குள்ள அட்வான்டேஜும் கொஞ்சம் தனி. அவங்க வந்து ஏரியா வைஸ் ஆளை இறக்கி விட்டாங்க. பஞ்சாப் சீக்கியர்கள் வாழ இடத்துல சீக்கியர்களை இறக்கி விட்றது, குஜராத்திகள் வாழ இடத்துல குஜராத்திகளை இறக்கி விட்றது, இந்த மாதிரி இறக்கி விட்டாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது பார்க்கும்போது ரெண்டுமே டஃப்பாக தான் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு விதத்தில் ரெண்டும் டஃப்பாக தான் போயிட்டுருக்கு. ஜெயிச்சா அது மோடியோட வெற்றின்னு சொல்லுவாங்க, தோத்தா அங்கே யாருமே இல்லைங்க பிஜேபியில், அதனால் அது மோடிக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒரு விரிவான ஒரு இடத்துக்கு நன்றி.